கமல் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் நான் அதை. அது என்னென்னா இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, அவரே ஒரு நடமாடும் பாடசாலை. அவர் வந்து அவருக்கு எங்கேருந்து நேரம் இருக்குது, எப்படி அத்தனை புக்கு படிக்கிறாரு, எப்படி அத்தனை படங்கள் பார்க்குறாரு, எல்லாமே கிளாசிக்ஸாக இருக்கும். அதே நேரம் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னாலும் அது உடனே அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிற ஆளாக அவர் தான் இருப்பார். இப்போ போய் ஏஐ கற்றுட்டு வந்திருக்காரு. ஆமாம், இது எனக்கு மட்டும் இல்லை. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எவ்வளோ பெரிய இயக்குனர்களாக இருந்தாலும் அவங்க அவரை பார்க்கும் பொழுதும் அந்த ஆச்சரியம் எனக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி அந்த இயக்குனருக்கும் அது நிகழும். அது பார்க்கும்போதே தெரியும், ஓ இவங்களுக்கு இந்த விஷயம் இவர் தான் ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அது வந்து அவர் சொல்கிற நம்பர் ஆஃப் புக்ஸ், நம்பர் ஆஃப் ஃபில்ம்ஸ், அதில் ஒரு சின்ன சதவிகிதத்தை நம்ம பார்த்துட்டாலே இல்லை படிச்சிட்டாலே அதுவே ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிறதே ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுல பார்த்தா ஒரு சினிமேட்டிக் ரியாலிட்டிக்கும் இந்த படத்துடைய இந்த வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மைக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துடும். ஏன்னா இந்த செல்லுலாய்டுக்கு கொண்டு வரப்போ நம்ம ரசிக சுவாரஸ்யத்துக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட வாழ்க்கை கதையை நீங்கள் படம் பார்க்கும்போது இந்தந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது, ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினச்ச இடங்கள் இது இல்லை? அதான் எனக்கு இது எல்லாருமே ரிலீஸ்க்கு அப்புறம் இது சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் உண்மையிலேயே இந்த படத்தில் வரல. ஏன் அப்படின்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட லைஃப்பை நம்ம எடுக்கிறோம். இப்போ ஆர்மி ஆஃபீஸரோட லைஃப்லேயே வந்து நிறைய ஹை பாயிண்ட்ஸ் வந்துடுது. இது வந்து லைஃபாகவே அது ஒரு லார்ஜர் தென் லைஃப். ஸோ ஒரு நல்ல கமர்ஷியல் படத்துக்கு தேவையான ஒரு கட்டமைப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, லார்ஜர் தென் லைஃப் ட்ராவல் அண்ட் லார்ஜர் தென் லைஃப் மோமெண்ட்ஸ். ஒரு ஹீரோவுக்கு இப்போது இந்த ஹீரோவுக்கு வந்து நாம் இவரை ஹீரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு முன்கதையும் சொல்ல தேவையில்லை. ஒரு யூனிஃபார்ம் மேக்ஸ் இம் அ ஹீரோ. ஏற்கனவே அவர் லார்ஜர் தென் லைஃப். ஆமாம், அதனால் எனக்கு வந்து அதில் கமர்ஷியலாக எதையோ ஒன்று எதுவும் நம்ம தப்பாக எதுவும் உள்ளே புகுத்திடாமல் இருந்தாலே அது நல்ல. அந்த கதைக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது, அதுக்குன்னு சில மொமெண்ட்ஸை மட்டும் க்ரியேட் பண்ணி இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த மெட்டீரியல் வந்து ஒரு 10லேருந்து 15 ஃபோட்டோகிராஃப்ஸ், அப்புறம் சில மைல்ஸ்டோன்ஸ்னால் வெட்டிங் டேட், ஒரு காலேஜ் பேர், அந்த காலேஜில் படித்த வருஷம், அப்புறம் ஒரு ஆஃபீஸராக இந்த ட்ரைனிங் அகாடமிக்கு போயிட்டு அவர் வெளியில் வந்த டேட்டு, அப்புறம் ஒரு கேப்டன் ஆனது என்ன தேதியில், மேஜர் ஆனது என்ன தேதியில், அது என்ன யூனிட்டில், அது எந்த மாதிரி யூனிட்டு, அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அப்புறம் எந்த மாதிரி ஆப்ரேஷன் அவர் பண்ணியிருக்காரு, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு, இன்னொரு ஆப்ரேஷனில் தன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார், அதில் கூட பயணித்தவங்க இப்படி கேரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த தகவல்கள் இருக்குது. இப்போ இந்த தகவல்களை மட்டுமே வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த மைல்ஸ்டோன்ஸையும் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸுக்கும் இடையில் ஒரு கதையாக சினிமாவுக்காக நம்ம கோர்த்த ஒரு திரைக்கதை தான் அமரன். ஓகே, ஸோ அதில் காம்ப்ரமைஸ் ஆகலை. அதில் காம்ப்ரமைசஸ் நேச்சுரலி நடக்கலை, என்ஹான்ஸ் தான் இருக்குது. என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஆமாம்.